லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆண்டு 2050ஆம் ஆண்டு இந்தியா எவ்வளவோ வளர்ச்சி கண்டு விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பறக்கிற காரு, பால் வழங்குற ரோபோ, ஒவ்வொரு தெருமுனையிலும் ஆட்டோமேட்டிக்காக பானிபூரி வாங்குற மிஷினு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம ரெண்டு பசங்க எவ்வளோ டெவலப் ஆனாலும் நம்மளை படின்ட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ஹோம்ஒர்க் தாண்டா செய்கிறது, இதில் வேற எக்ஸாமு, எவ்வளோ டார்ச்சர் தான் நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவினும் ரவியும் தான், வேற யாரும் இல்லை. இவனை ரூமில் படுத்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தானுங்க. அப்போ அவனுங்களுக்கு சர்ப்ரைஸாக அதில் ஒரு ஆடு வந்துச்சு. அப்போ ரவி, ப்ரோ இங்கே பார்த்தியா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். எலான் மாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ஜெட் டிக்கெட்டில் மார்ச் போகிறதுக்கு டிக்கெட் கொடுக்குறாராமா ப்ரோ அப்படிங்கிறான். அது எவ்வளோ தெரியுமா? வெறும் $99. சமையல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்தானுங்க. கவின் வந்து கிட்டத்தட்ட தனது சிப்ஸ் பேக்கெட்டே கீழே போட்டுட்டான். அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம். மார்ஸுக்கா? அது வெறும் $99 இடம் மச்சான். ஆமாண்டா. அப்போ புது வைப் இருக்கு செமையில அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ ரவி சிரிச்சுட்டே, மச்சான் வைப் மட்டும் இல்லை மச்சான், ஏலியன் கூட கிரிக்கெட் விளையாடலாம். ரவியும் கவினும் லைட்டாக கண்ணடிச்சுட்டு, மச்சான் 2 டிக்கெட்டை போட்டுடலாமா அப்படியே. போடு மச்சி, பார்த்துக்கலாம், என்ன வரப்போகுதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறானுங்க. ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் மார்ஸுக்கு போகிறதுக்கு 2 டிக்கெட்டை புக் பண்ணிட்டானுங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இது அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுங்கிறது மார்ஸில் தான் தெரியும். அடுத்த நாள் காலையில் ரவியும் கவினும் அவங்க அப்பா அம்மாட்ட, எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோன்னு போய் சொல்லிட்டு நேராக ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறானே. ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா எல்லாரும் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. மார்ஸுக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு போய் கவுண்டரில் இவனுக்கிட்ட ஸ்டூடெண்ட் டிக்கெட்டை கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா ஒரு பழைய பஸ் நின்றுருக்குது. அந்த பஸ்ஸோட 3 பக்கமும் மேலே சைடில் 2 பக்கமும் ராக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறானுங்க. ஏண்டா மச்சான், இதுதான் ஸ்பேஸ் ஜெட்டா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்க்குறானுங்க. நம்ம என்னடா நினச்சிட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா பஸ்ஸில் ராக்கெட்டை சொருகி வச்சிருக்கிறானுங்க. நிஜமாலுமே இதில் மார்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானுங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அப்போ அங்கே கவுண்டரில் டிக்கெட்டை கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்கிட்ட கிட்டத்தில் போகிறானுங்க. பழைய பஸ்ஸில் ராக்கெட் இருக்குது, சைடில் மேலே கீழே எல்லா பக்கமும். சரி உள்ளே போய் உட்காருவோம், பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. உள்ளே போய் பார்த்தா பழைய பிரியாணி திறந்தால் எப்படி நாருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. சரி ஓகே, பட்ஜெட்டில் போனால் இப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறானுங்க. இவனுக்கு பக்கத்துலேயே ஒரு அங்கிள் உட்காந்துருக்கிறாரு. அவர் கையில் ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு அங்கிள் இந்த ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, மார்ஸில் சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்குவேன், நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பர் அங்கிள் அப்படிங்கிறான். பக்கத்தில் ஒரு பையன் டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கிறான். எதுக்கு இதை எடுத்துகிட்டு வர அப்படின்னா, எனக்கு டெடி பேர் எல்லாம் தூக்கம் வராது. சூப்பரில் அப்படின்னா. அங்கேயும் ஒரு ஐடி எம்ப்ளாயி உட்காந்து ஜூம் காலில் கிளைண்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கிறான். சார், நான் வந்து மார்ஸுக்கு ரீச் ஆனோன்னே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், தேங்க்யூ அப்படிங்கிறான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 3, 2, 1 அப்படின்னு பஸ் பயங்கரமாக வைபாக ஆரம்பிக்குது. ரவியும் கவினும் பயத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு, மச்சான் உண்மையிலுமே $99 மார்ஸுக்கு கொண்டு போய் விட்டுருவானுங்களா, என்ன ஆக போதோ பார்க்கலாண்டா மச்சான் அப்படிங்கிறானுங்க. அந்த ஸ்பேஸ் ஜெட்டு ஸ்டார்ட் ஆனோன்னே 0 கிராவிட்டி ஆயிடுச்சு. அப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. எல்லாம் பலூன் போல் மிதக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரவி கையில் இருந்த சிப்ஸு பறக்குது. ரவி சிரிக்கிறான். ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருந்த அந்த குண்டு அங்கிளோட தோசை பறக்குது. அங்கிள் தோசையை கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அங்கிள் என்னமோ பெரிய சொத்தையே அந்த மாதிரி பறக்கிறாரு அந்த தோசையை பிடிக்கிறதுக்கு. ரவியும் பறக்கிறான், கவினும் பறக்கிறான். ரவி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா, என்ன பண்ணுறேன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த 2-3 சிவப்பு கலர் சிக்னலை அமுத்திட்டான். அப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பைலட் அங்கேருந்து வெளியே வர ஆரம்பிச்சாரு. உடனே பைலட் கேட்குறாரு, யார் வந்து இந்த கிராவிட்டியை ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ரவி சத்தமில்லாம, நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் சாஞ்சிட்டான். பேசஞ்சர் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவினுக்கு தெரியும் இதை அமுத்தி விட்டது நம்மால் தான். சரி என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானே, காட்டி கொடுக்க முடியாதே, பேசாமல் இருந்தான். பைலட் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. இப்படியே பல மணி நேரமாக அவனுக்கு சாப்பிட்டு இருந்த தோசை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வடை எல்லாம் காற்றுல பறந்துட்டு இருந்தது. மக்களுக்கு வேற எல்லாம் தலை சுற்றுறது, வாந்தி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்தாங்க. இதில் நம்ம பையனுக்கு வேற ஒரு வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா சத்தம் இல்லாமல் பேக்குள்ளே போட்டு அவனுங்களோட செல்ல நாய்க்குட்டி ப்ரூனோவையும் அந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. இப்போ என்னடானா ப்ரூனோவும் பறக்க ஆரம்பிச்சிட்டான் பேக்லேருந்து வெளியே வந்து. அவனுக்கு ஒரே அதிசயமாக இருக்குது. கிராவிட்டியே இல்லாத இடத்துல அவன் மேலே இங்கேயே பறக்கிறது அவனால் தாங்க முடியல. இதில் வேற அங்கங்கே வடை தோசை எல்லாம் பறந்துட்டு இருக்குதா, அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு நம்மால் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக ஸ்பேஸ் ஜெட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போய் இறங்கிருச்சு. ஒரே தூசி பறக்குது. அங்கே வந்து வெல்கம் டு தி மார்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை வரவேற்கிறோன்னு ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
ரவியும் கவினும் வெளியே மெதுவாக எட்டி பார்க்குறானுங்க. அவனுங்க நினச்சிட்டு இருந்தானுங்க பெரிய லேசர் துப்பாக்கியோட பெரிய பெரிய மண்டையோட ரத்த கலர் கண்ணோட வேற்றுக்கிற வாசிக்கு ஜைஜாண்டிக்காக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் அவனுக்கு எதிர்பார்த்ததுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருந்தது. அழகழகான ஏலியன்ஸு நிறைய பேர் நின்றுட்டு வெல்கம் டு தி மார்ஸ் அப்படின்னு சொல்லி இவனுங்களை வரவேற்றுட்டு இருந்தாங்க. இதில் ஆச்சரியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் தந்தூரி கஃபே 2045 அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கடையே இருந்தது. எல்லா ஏலியன்ஸும் பச்சை கலரில் அழகழகாக முட்டைக்கண்ணோட வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான என்ன விஷயம்னா ஏலியன்ஸ் கூட தமிழில் வெல்கம் பண்ணுறாங்க. வணக்கம், வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னானுங்க. கவினுக்கும் ரவிக்கும் ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்னடா மச்சான், ஏலியன்லாம் தமிழ் பேசுகிறாங்க, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ரெண்டு பேரும் அந்த கஃபேக்குள்ளே உள்ளே போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தா வேற்றுக்கிரகவாசிகள் டீயும் மொறுமொறுப்பான சமோசாவும் இவங்களுக்கு கொடுத்து பரிமாறுறாங்க. அதில் ஒரு வேற்றுக்கிரகவாசி வேற இந்த ஜீரோ கிராவிட்டி பானிபூரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி இவனுகிட்ட கேட்குறாங்க. ரவிக்கு ஒரே ஆச்சரியம், என்னது ஜீரோ கிராவிட்டி பானிபூரியா? ஆமாம், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா ரவி வாங்கி ஒரு கடி கடிக்கிறான். கடிச்சோன்னே என்னன்னா பானிபூரி வாய்க்கில் போனால் அதுக்குள்ளே அந்த தண்ணி வெளியே தெரிக்குது. ஆனால் அந்த தண்ணி எங்கேயுமே கீழே விழவே இல்லை, எல்லாம் ஏர் பபிள்ஸாக மேலேயே நிற்குது. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல, என்னது இவ்வளோ அதிசயமாக இருக்குதே அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு ஏலியன்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க. இதில் இன்னொரு ஏலியன்ஸ் வந்து அடுத்ததை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக அவங்கள வெல்கம் பண்ணி எல்லா ஏலியன்ஸும் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி மச்சான், நல்லா வயிறு மூட்டை சமோசாவும் காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சு, நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே அங்கே பாடுறா ரோவர் இருக்குடா அப்படின்னா. ஓகே, ரோவர் ஓட்டி பார்த்தலாமா அப்படின்னா. இது பார்க்குறக்கு ஓலா ஸ்கூட்டர் மாதிரியே இருக்குல்ல, வா ட்ரை பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், நீயே ட்ரை பண்ணுறா ரவி. சரி, நீ என்னடா பண்ண போகிற கவினு அப்படின்னு கேட்டான். நான் தான் மேட்ச் போட்டிருக்காங்கல்ல, டிக்கெட்டில் போட்டிருக்குதுல்ல, நான் போய் ஏலியன்ஸ் கூட ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்துடுறேன், நீ வேணா ரோவர் ஓட்ட அப்படின்னு. சரிடா, நான் போய் ரோவர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்ணுறான், அந்த ரோவர் எடுத்துட்டு அந்த புழுதிக்குள்ளே கிளப்பிட்டு பட்டை கிளப்பி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். நம்மளால கவின் என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒரு மேட்சை போட்டுருவோம், ரெடியா அப்படின்னு சொல்லி வேற்றுக்கிரவாசிகிட்ட கேட்குறான். வேற்றுக்கிரவாசியில் எல்லாம் விசில் அடிச்சு ரெடி ரெடி வாங்க விளையாடலாம் அப்படின்னு. உடனே கவின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பேட்டிங்கா பவுலிங்கா அப்படின்னோடனே நம்ம எப்போவுமே பேட்டிங் தான் அப்படிங்கிறான். ஓ சூப்பர், சரி நீங்கள் பேட்டை எடுத்துக்கோங்க, நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு கவின் வந்து பேட்டை எடுத்துகிட்டு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறான். ஒரு ஏலியன் வந்து பயங்கரமாக பவுல் பண்ணுறாங்க. நம்மால் ஒரே ஷாட்டு, பால் போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக மேலே போயிட்டே இருக்குது, திரும்பி வரவே இல்லை. உடனே வந்து அங்கே நின்றுருந்த அம்பையர் ஏலியன் வந்து கேட்குது, இது சிக்ஸா இல்லை கேட்ச் பிடிச்சிட்டிங்களாடுங்க. சாரி, அது வந்து 6 அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. ஓகே சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அங்கிருந்த ஏலியன் சிறுவனுக்குலாம் ஒரே சந்தோஷம், எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. நம்ம கவினை பயங்கரமாக பட்டாயை கிளப்புறான். மேட்ச் சூப்பராக போயிட்டு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ப்ரூனோ தலைவர் இருக்கார்ல, அவர் ஏலியன் நாயை பார்க்குறாரு. பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நம்மள மாதிரியே இருக்கிறான், ஆனால் கலர்லாம் வேற மாதிரி இருக்கு. சரி எதுக்கு நம்ம லாங்குவேஜில் பேசி பார்ப்போம், பாவ் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஏலியன் டாகு கவின் இவங்க ரெண்டு பேர்த்த பார்க்குறாங்க. அப்புறம் வேற்றுக்கிரகவாசியும் பார்க்குறாங்க. மச்சான் அதை என்னமோ பேசிகிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு லாங்குவேஜில் அப்படின்னு. ஆனால் இந்த ரெண்டு நாயும் பேசுகிறத பார்த்து கூட்டமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்குது. ஒரு வழியா நம்ம பசங்க எல்லா பக்கம் சுற்றி முடிச்சுட்டு சரி வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு இருந்தானுங்க. சரி மச்சான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஓகே காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி காஃபி ஆர்டர் பண்ணான். ஆர்டர் பண்ணிட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தப்ப திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரவிக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ மாட்டிட்டு மச்சான், இனி என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலையடா, அம்மா வேறையா கால் பண்ணுறாங்களே அப்படின்னா. சரிடா காலை கட் பண்ணுறான். டே முடியாதுடா, இது ஹாலோகிராம் கால்ரா, அம்மா நேராக விஷுவலாகவே வந்து பேசுவாங்க அப்படின்னா. ஆமாம் டெக்னாலஜி இன்னைக்கு அந்தளவுக்கு டெவலப் ஆயிருச்சே, ஆமாம் எப்படியாச்சும் பேசி சமாளிடா அப்படின்னு சொல்லி கவின் சொல்கிறான். பார்த்தா கால் அட்டன் பண்ணியாச்சு. கால் அட்டன் பண்ணோன்னே சரி கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசனை பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ரவியோட அம்மா வந்துட்டாங்க. ஹாலோகிராமில் அப்படியே அவன் முன்னாடி நிற்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆர்டர் பண்ண காஃபி வேறு வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. டேய் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா சொன்னீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி தாண்டா போனீங்க, திடீர்னு பார்த்தா எங்கடா ஒரு ஏலியன் வந்து காஃபி கொடுத்துட்ருக்குது, உண்மை சொல்கிறான், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறனே தெரியல. ரவி மாட்டிட்டுண்டா, வேறு வழியே இல்லை அப்படின்னா. சரி இனி ஒன்றும் பண்ண முடியாது, காலை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கவின் சைட்லேருந்து சொல்கிறான். இவனை டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. பசங்க டியூஷன் போகல, ஸ்பெஷல் கிளாஸும் போகல, வேறு எங்கேயோ போயிருக்கானுங்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தா அவங்களோட இமெயிலுக்கு எலன் மாஸ்கோட டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண மெயில் வந்துருந்துச்சு. ஓ நம்ம பசங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மார்ஸுக்கு போயிருக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தெரியுது. கவினு டே மாட்டிட்டுண்டா கவினு அப்படின்னு சொல்லி ரவி புலம்புறான். விடுறா எப்படி இருந்தாலும் அடி வாங்குறேன்னு முடிவாகி போச்சு, அதை ஒட்டுக்கா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் மொத்தமாக அடி வாங்கிக்கலாம், சரி வந்த வேலையை முடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது.
இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் மார்ஸில் வந்து டெசர்ட் டூர் ஃப்ரீயாக அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் போய் டெசர்ட் டூர் ட்ரை பண்ணலாம்டா, சஃபாரி ரைடு செமையாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வா போய் அதே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணிட்டு கிளம்புறானுங்க. கிளம்பி நேராக டெசர்ட்டுக்கு போய் சஃபாரி எடுத்துகிட்டு சும்மா நம்ம பசங்க பட்டாய் கிளப்புறானுங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கிறானுங்க. ஏலியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கைதட்டுறாங்க. நம்ம ரவி பயங்கரமாக ஓட்டுறான். சூப்பர்ரா மச்சி, டெசர்ட்டில் பட்டாய் கிளப்புறேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ட்ரைனிங் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். நம்ம பசங்க வண்டியில் பயங்கரமாக பட்டாய் கிளப்பி டெசர்ட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூடவே ப்ரூனோவும் பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கிறான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் போட்டிருக்கான். ஏன்னா கண்ணில் டஸ்ட்டு பட்டுருமாமா. நம்ம பசங்க அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போய் நடு டெசர்ட்டில் செக் பண்ணி பார்க்குறானுங்க. அங்கே ஒரு பெரிய சப்பாத்தி களி மரம் நின்றுருக்குது. ஆனால் அதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரை வந்து அது ஒமிட் பண்ணிட்டு இருக்குது. பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர்லாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறானுங்க. டே வாடா போய் அது பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கவியும் ரவியும் அதோட கிட்டத்தில் போய் நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறானுங்க. செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டெசர்ட்டில் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அங்கே போய் பார்த்தா வெளியே ஒரு பெரிய போர்டு இருக்குது. செவ்வாய் கிரகத்தை பற்றி நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள இங்கே உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம பசங்க சரி வாடா உள்ளே போய் பார்க்கல என்னதான் இருக்குன்ட்டுன்னு உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஏலியன் நின்ட்டு செவ்வாய் கிரகத்தில் எங்கெங்கே என்னென்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இருக்குது, இங்கே என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்குது. பரவாயில்லையாடா, ஃபியூச்சரில் இங்கே அப்பார்ட்மெண்ட்லாம் கட்ட போகிறானுங்களாமா, வில்லா ஹவுஸ் இருக்குதாமா, எதுக்கு நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லி இங்கே ஒரு வில்லா ஹவுஸ் வாங்கி போடுவேண்டா, நல்ல ரேட்டுக்கு வந்தானே வித்தரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறானுங்க. சூப்பர்லடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவனுங்களே பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறானுங்க. அதை முடிச்சுட்டு நம்ம பசங்க வெளியே வந்து மறுபடியும் சஃபாரி ஜீப் எடுத்துட்டு டெசர்ட்ல வரானுங்க. வரும்போது ஒரு இடத்துல ஒரு புதமணல்ல ஜீப் சிக்கிருச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி ரவி அதை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறான், வரமாட்டேங்குது. சரி கீழே இறங்கி தள்ளியாச்சு பார்க்கலான்னு சொல்லி இறங்கி தள்ளி பார்க்குறான். அப்பவும் ஜீப் நகர மாட்டேங்குது. சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கவின் சொல்கிறான், பேசாமல் ஏலியனோட ஹெல்ப்லைனை கூப்பிட்டுறான், அவங்க வந்தால் தான் முடியும் அப்படின்னா. சரி ரவி அவங்களோட ஹெல்ப்லைனை கூப்பிட்டு சொல்லிட்டான். அவங்க வரேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அது வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். கவின் சொன்னான், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ரவி சொன்னான், எதா இருந்தாலும் உருப்படியாக சொல்லு, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னா. சரி கோச்சுக்காத, கரெக்டான ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நம்ம ஐஸ் பாய் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐஸ் பாய் விளையாட்டா இருக்கிறதே 2 பேர்ரா, எப்படா இந்த டெசர்ட்டில் விளையாடுறது அப்படின்னு. அங்கே பாடுற ஏலியன்ஸ் விளையாண்டுருக்கானுங்க, அவனுங்களை கூப்பிடுவோம், எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி கூப்பிட்டு தொலை அப்படிங்கிறான். அவனுங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஐஸ் பாய் விளையாண்டு இருந்தானுங்க. அதுக்குள்ளே அந்த ஏலியன் ஹெல்ப்லைன்லேருந்து பெரிய வேக்யூம் மிஷினோட வந்துட்டாங்க. வந்து அந்த டெசர்ட்டை க்ளீன் பண்ணி இவனுங்களுக்கு சஃபாரி ஜீப்பை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இவனை உடனே அந்த ஏலியன்ட்ட சொல்கிறானே, ஓகே பாய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு ஜாயின் த கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஏலியன்ஸை ஹாப்பியாக சொல்கிறாங்க. சரிப்பா நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்ட்டு ஏலியன்ஸ் எல்லாம் டாட்டா கட்டுறாங்க. சரி நம்ம பசங்க வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ தான் ரவி கேட்குறான், ஏண்டா நீ கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி கவின்கிட்ட கேட்குறான். கவின் சொல்கிறான், நான் வண்டி ஓட்டுவேன், ஆனால் எகுத்தப்பில் யாரும் வரக்கூடாது, வந்தால் அப்புறம் நான் பொறுப்பு இல்லைன்னு. டேய் இதெல்லாம் ஒரு ஆன்சராடா அப்படிங்கிறான். எதுக்கு நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னா. ப்ரௌனவும் பார்த்துட்டு ஆமாம் இவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே வருவோம், விட்டுக்கிட்டு மேலே ஏற்றிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிண்டலாக சிரிக்கிறானுங்க. அப்புறம் ஒரு வழியாக கவினும் ரவினும் சேர்ந்து அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு டெசர்ட்லேருந்து வெளியே வர்றானுங்க. அடுத்து நம்ம பசங்க சஃபாரி ஜீப்பை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே டெசர்ட்டில் கொஞ்சம் வாக் பண்ணுறானுங்க. வாக் பண்ணும்போது கொஞ்சம் சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் கவி ரவினும் வானத்தை திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா 2 அழகாக நிலா நின்றுருக்குது. மச்சான் அங்கே பாடுறான், செம்ம நிலா இல்லை, பூமியில் நம்ம ஒரு நிலா தான்டா பார்த்துருக்கோம், அங்கே பாடுறா 2 நிலாடா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா நம்ம பூமியில் இந்த கிரில் சிக்கன்லாம் வறுப்போம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்டு வச்சுருந்தானுங்க. இங்கே லாவா குழம்பில் நீங்களே உங்களுக்கு பிடித்ததை சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இது லாவா குழம்பா, அப்படியெல்லாம் வேறு இருக்கிறாரு. ஆமாண்டா, இந்த எரிமலை வெடிச்சா வரும்ல, அதை இவனுக்கு ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு ஃபார்மிங் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறானுங்க. வாங்கி அந்த லாவாவை எடுத்து வச்சு ரவி வந்து அவனோட சிப்ஸை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றான். செம்ம டேஸ்டா, இப்படியெல்லாம் லாவா குழம்பு நம்ம கையில் பூமியில் டச் பண்ண முடியுமா அப்படின்னு. இவங்க ஏதோ புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்கடா அப்படின்னா. கவின் இருந்துட்டு டே நானே ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னு. சரி இந்த ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கவின் கிட்ட ரவி கொடுக்குறான். நம்மளாலே வாங்கி அதை கருக்கிட்டான். டே என்னடா இது, ஒரு சிப்ஸை கூட உனக்கு கரெக்டாக ஃப்ரை பண்ண தெரியாதாடா. டே நான் என்னடா சமைச்சிட்டாடா இருக்கிறேன், சரி விடு அப்படின்னு. ப்ரூனோ வேற அவன் கருக்க வச்ச அந்த சிப்ஸை ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறான். சரி விடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. டே அங்கே பாடுறான், ஏலியன்ஸ் எல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்கடா. டே ஆமாண்டா நம்மளும் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. உடனே ஏலியன்ஸ் அங்கேருந்தெல்லாம் கை காட்டுறாங்க. வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க போயிட்டு ஒரே பாட்டு மியூசிக்கு டான்ஸுன்னு சொல்லி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறானுங்க.
ஏலியன்ஸும் நல்லா மியூசிக் வாச்சிட்டு இருக்கிறானுங்க. இதில் நம்மளால ப்ரூனோ வர இடையில பூந்துட்டு ஒரே டான்ஸு, தலைவரை கையையும் காலையும் தூக்கிட்டு நம்ம பசங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து டெசர்ட் மணலில் அப்படியே படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. நல்ல கூலிங்கான காற்று, மேலே 2 நிலா அப்படின்னு சொல்லி படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. பக்கத்துலேயே நம்மளால ப்ரூனோவும் படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. ப்ரூனோ மனசுக்குள்ளே நினைக்குது, என்ன ஒரு சுகம், மல்லாக்கா படுத்துட்டு வானத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம், அதுவும் 2 கால் ஆகிட்டே வச்சு காத்தோட்டமாக தூங்குறதுல கிடைக்கிற சுகமே வேற அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்குது. நம்ம பசங்க போதும்பா ரெஸ்ட் எடுத்தது, இனிமேல் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏலியன் சொல்கிறாங்க, வாங்க எங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரின்ட்டு நம்ம பசங்க போய் அந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்லான்ட்டு போகிறானுங்க. போய் சாப்பிட்டோன்னா ரவிகிட்ட கொடுக்குறாங்க. ரவி வாங்கி கடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருக்கேன், நம்ம பூமியில் இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட் பார்த்ததே இல்லை, இந்த ஒரே ஃப்ரூட்டில் புளிப்பு, சுவப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே கவின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். சரி இந்தாடா சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி ரவி வந்து கவின்கிட்ட அந்த ஃப்ரூட்டை கொடுக்குறான். நம்மால் வாங்கின ஸ்பாட்டுக்கே முக்கால்வாசி பழத்தை கடிச்சு தின்ட்டான். கடிச்சு தின்னோன்னா எல்லா ஏலியனும் சிரிக்கிறாங்க. அப்போ தான் ரவி கேட்குறான், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் டான்ஸிங் ஃப்ரூட்டு, இதை சாப்பிட்டா ஒரு இடத்துல நிற்க முடியாது, அங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு என்ன டான்ஸ் ஆட போகிறான்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம கவின்னு பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏலியன்ஸு எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வரப்போகுது, பார்ப்போம். சொன்ன மாதிரியே ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி பூமிக்கு கிளம்புற ஸ்பேஸ் ஷிப் ரெடி ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும், எல்லாரும் வரவும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனே நம்ம பசங்க செம ஸ்பீடாக எல்லாம் கிளம்பி ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ஓடி வந்துட்டுருக்கும்போது ப்ரூனோ ஒரு எலும்பை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். என்னடா எலும்பை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான்னு பார்த்தா அது வந்து விஷுவலைஸ் எலும்பு. நம்மளால் அது தெரியாமல் அது ஒரிஜினல் எலும்புன்னு நினச்சிட்டு அதை துரத்திட்டு இருக்கிறான். நம்ம பசங்க ஓடி போய் புடனையிலே 2 தட்டு தட்டி, டே அது விஷுவலாக தெரியும்டா, பட் ஆனால் சாப்பிட முடியாது, வாடா ப்ரூனோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவை கூப்பிட்டு ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ஓடி வந்து பார்த்தா ஏலியன்ஸ் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. இங்கே மார்ஸுக்கு வந்த எர்த் பீப்புள் எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி அவங்கள அனுப்புறதுக்காக எல்லோரும் நின்றுருக்குறாங்க. நம்ம பசங்க போய் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும், சரி ஓகே உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது, இது எங்கள் லைஃப்லேயே மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, தேங்க்ஸ் ஃபார் உங்களோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏலியன்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஏலியன் வருது. நீங்கள் பூமியிலேருந்து வந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், எங்கள் நினைவை நீங்கள் எப்போ வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டலில் செஞ்ச ஒரு படிகத்தை தூக்கி அவங்க கையில் கொடுக்குறாங்க. நம்ம பசங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரின்னு வாங்கி பேக்குள்ளே போட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி நேராக ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டானுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நின்று திரும்பி நின்று எல்லா ஏலியன்ஸுக்கும் டாட்டா காட்டுறானுங்க. ரவி, கவின், ப்ரூனோ எல்லாம் பை பை சொல்லிட்டு இருக்கிறானுங்க. சரின்ட்டு அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டானுங்க. வந்து பார்த்தா அங்கே வந்து ஸ்பேஸ் ஜெட்டு வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபியூவெல்லாம் கரெக்டாக இருக்கா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கானுங்க. நம்ம பசங்க வழக்கம் போல் போய் டிபார்ச்சர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிறானுங்க. நம்ம ரவி கிறிஸ்டலை கையில் வச்சுட்டு செவ்வாயை ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிறான். எவ்வளோ என்ஜாயாக இருந்தது இந்த லைஃபு, செம சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திரும்பவும் நம்ம எப்போ வரப்போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை கையில் வச்சுட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம கவினை உள்ளே போன ஸ்பாட்டுக்கே தலைகாணி பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு கவுந்துட்டான். கூடவே நம்ம ப்ரூனோ தலைவரும் கூப்புன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு அப்புறம் ஸ்பேஸ் ஜெட்டு கிளம்பிருச்சு. கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பையன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு வந்து வெளியே நின்று பார்க்குறானே, பூமியை நெருங்குகிறது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கவிக்கு ரவினுக்கு ஒரே சந்தோஷம். சரி நம்ம எப்படியே பூமிக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம், செம்ம என்ஜாய்மெண்ட்ரா, நம்ம லைஃப்லேயே இந்த ட்ரிப்பை மறக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கானுங்க. ஒரு வழியாக நம்ம பசங்க மார்ஸ்லேருந்து பூமிக்கு லேண்ட் ஆகிட்டானுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பார்க்குறானுங்க மிட் நைட்டு. சரி எப்படியாச்சும் சமாளித்து வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கவி, ரவின்னு, ப்ரூனோ தலைவர் 3 பேரும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கானுங்க. வீட்டுக்கு வந்து சத்தமெல்லாம் போய் பெட்ரூமில் படுத்து தூங்கிடலாம்டா, அதான்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நமக்கு அடி விழுங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா கையில் ஒரு பெரிய பூரிக்கட்டையோடு ரெடியாக இருக்கிறாங்க. வாங்கடி மகனுங்களே வாங்க அப்படிங்கிறாங்க. அவனுங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில. சரி அடி கன்ஃபார்மு, சரி வேறு வழியில் வாங்கித்தான் ஆகணும், பண்ண தப்பு அப்படியாச்சே அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலிமா நீங்கள் இங்கேருந்து மார்ஸுக்கு போயிருப்பீங்க, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவங்க அம்மா கையில் காலில் விழுந்து சமாதானம் பண்ணி, தெரியாமல் பண்ணிட்டோமா மன்னிச்சிடுங்க, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான் ரவி. நம்ம கவினை அவங்க அப்பா போட்டு பெரட்டுன்னு பெரட்டி அவனும் ஒரு வழியாக அவங்க அப்பா கையில் காலில் விழுந்து சமாதானமாக 2 பேரும் முடிச்சிட்டானுங்க. அடுத்து ரவியோட அம்மா ப்ரூனோவையும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நீயும் அவனுக்கு கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்கிற, என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூனோ அப்படியே ஒன்றும் தெரியாத பையனாட்ட வாலாட்டிட்டு அமைதியாக அவங்க அம்மாட்ட அப்படியே குழஞ்சு விளையாண்டுருக்கிறான். அப்புறம் எப்படியும் அவங்க அம்மாவை அப்பாவை எல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் 1 மாதத்துக்கு உங்களுக்கு நெட்டு கிடையாது, ஃபோன் கிடையாது, வீடியோ கேம்ஸ் கிடையாது, டியூஷன், ஸ்கூலு, வீடு, இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிமான்ட்டு நல்லா பையனாட்டு நடிச்சுட்டு
போய் வீட்டில் பெட்ரூமில் படுத்து தூங்கிடுறானுங்க. அடுத்த நாள் காலையில் ரவியோட ரூமில் ரவி, கவின், நம்ம ப்ரூனோ 3 பேரும் மார்ச்சுக்கு எப்படிலாம் போயிட்டு வந்தோம், மார்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ப்ரூனோ தலைவர், எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன், நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போய் படுத்துட்டாரு. அப்புறம் தான் ரவியும் கவினும், டே மச்சான், அடுத்தது எங்கேயாச்சும் பிளான் போடலாமா அப்படின்னு சொல்கிறான். உடனே ரவி சொல்கிறான், நம்ம எலான் மார்க்ஸ் தலைவரை அடுத்து ஜூபிட்டர் கூட்டிகிட்டு போகிறாராமா, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டே கண்ணடிக்கிறானுங்க.